நீங்கள் ஆம்லெட் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் சீஸும் வச்சு ஒரு சூப்பரான சீஸ் ஆம்லேட் தாங்க செஞ்சுருக்கேன். இதை செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அது நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் அதில் ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் கொஞ்சமாக கேப்சிகமும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அதை திருப்பி போட்டு நல்லா ஒரு தடவை அந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற எக்கு இது கூட சேர்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸை இது போல் துருவி சேர்த்து மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்துட்டோம்னா சூப்பரான பீஸா டேஸ்ட்டில் ஒரு சீஸ் ஆம்லேட் நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.